இப்போ இந்த படத்தில் அப்பப்போ ப்ரொடியூசர் நயன்தாரான்னு வந்துட்டே இருக்கு. நாங்கள் மலேசியாவுக்கு ஷூட்டிங் போனோம். அங்கே எல்லாமே ரெடி, எல்லாமே நான் பை குட்வில்ல நம்ம பேசியாச்சு. ஆனால் அங்கே இப்போ போகிறதுக்கு சில அட்வான்ஸஸ் சிலதான் பே பண்ணணும். அப்போது மார்க்கெட் வந்து கிராஷ், டோட்டலாக ஓடிடி மார்க்கெட்டுன்றது கிராஷ் ஆகிடுச்சு. ஸோ ஓவரால் பட்ஜெட்டை ரீஒர்க் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது நம்ம ட்ரீம் வச்சுருப்போம் இல்லையா, இவங்க தான் இந்த படத்தை நடிக்கணும், இவங்க தான் இந்த படத்தை எடுக்கணும் அப்படின்றது நம்மளுடைய ட்ரீம். அப்போது திடீர்னு அந்த விஷயம் எல்லாத்தையும் நீ கட் பண்ணுங்கன்னா எனக்கு வந்து இந்த படத்தில் ஒரு ஃப்ரேமை கூட நான் நினச்ச மாதிரி எடுக்காமல் நான் போக மாட்டேன்றதில் நான் உறுதி ஆகிட்டேன். அப்போ எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, ஷூட்டிங் எப்படியே நடந்தே ஆகணும்னு நான் இருந்தேன். அப்போ குபேர் கிட்ட தான் சொன்னேன் என்ன பண்ணுது, இல்லை வரல, இந்த ஷூட்டிங் இந்த ஸ்கெடியூல் தள்ளி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு. ஸோ என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. அப்புறம் சரி நடக்காதுன்ற மாதிரி இருந்து திடீர்னு ஓகே டிக்கெட் போட்டாச்சு, போயிடலான்னொடனே மலேசியாவுக்கு போயிட்டோம். மலேசியாவில் போய் ஷூட்டிங் நடந்துருச்சு. மலேசியாவில் இருக்கும்போது தான் எனக்கு வந்து தெரியும் அந்த பணம் வந்து மூக்குத்தி அம்மன் படத்துக்கு வந்து வாங்கின அட்வான்ஸை வந்து போட்டு அந்த ஷூட்டிங் வந்து நடந்துச்சு. அந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் அண்ட் ஒரு சப்போர்ட். ஒய்ஃப்னா ஆக்சுவலாக நயன்தாராக்கு வந்து இந்த ஆடியோ லான்ச் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வரமாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாமே இருக்குது. பட் இந்த ஆடியோ லான்ச்சை வந்து இங்கே உட்காந்து 2 நாளைக்கு முன்னாடி இங்கே வந்து கண்டக்ட்லாம் பண்ணி எல்லாமே பண்ணி இந்த அளவுக்கு இதை வந்து செட் பண்ணி இப்போ வந்து ஏதோ எங்கே உட்காந்துட்டு இருக்காங்கன்னு தெரில. ஆக்சுவலாக ஏதோ இது பண்ண முடியுமா? ஏன்னா இங்கே தான் இருக்காங்க. இங்கே இருக்காங்களா சார்? ஏன்னா இல்லை இங்கே தான், ஏன்னா இதை என்ன இஃப் பாசிபிள் யாராவது ஒரு குபேர் யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு வர முடியுமா ப்ளீஸ் எனக்காக? ஓ மை காட். ஒரு ஒய்ஃபா ஒரு ப்ரொடியூசரா நடிகை நயன்தாராவை ஆடியோ லான்ச் கூப்பிட்டு வர்றது என்னால் முடியாது, என்னால் அதை அஃபோர்டும் பண்ண முடியாது. பட் ஐ டோன்ட் நோ இதுக்கு நான் என்ன சொல்லணுன்றது எனக்கு தெரியாது. சார் எங்களுக்கே படபடன்னு இருக்கு சார். நோ இல்லை எஸ்கேப் ஆகிருக்காங்களான்னு தெரில. சம்டைம்ஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் கிளம்பி ஏதாவது ஒன்று பண்ணுவா. இதுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. இருக்காங்களா? ஓய் ஓ மை காட். முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.